2024ல ரிலீஸ் ஆகி டே என்னடா படம் இது அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸை கதற வச்ச டாப் 3 படங்களோட லிஸ்ட் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மூணாவது இடத்துல லால் சலாம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் டைரக்ஷன்ல நம்ம தலைவர் கேமியோன்னு கூப்பிட்டு வந்து மெயின் கேரக்டர் ஆக்கி மெயின் கேரக்டரா இருக்க வேண்டிய விஷ்ணு விஷால் சாரையும் விக்ராந்த் சாரையும் கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பவே சரி இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் ஜெயிலர்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தலைவர் நடிக்கிறாருன்னு நம்பி உள்ள போய் உட்கார்ந்தா உன்னை நானாடா நம்ப சொன்னேன் அப்படின்னு செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி இருந்த படம் தான் லால் சலாம். ரெண்டாவது இடத்துல இந்தியன் 2 படம் தான். தாத்தா செகண்ட் பார்ட்ல வந்து நம்மள சாகடிக்கிறதுக்கு தாத்தாவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸ புலம்ப வச்சு சங்கர் சார் படம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஃபேன்ஸை சங்கர் சார் படமாடா இது அப்படின்னு கேட்க வச்ச படம் தான் இந்தியன் 2. மொத இடத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மொத இடத்துல அப்படின்னு கேட்க வச்ச படம் தான் கங்குவா. சிறுத்தை சிவா சார் கூட போறீங்க அப்படின்னு எல்லாரும் டவுட்டா கேள்வி கேட்டப்ப கூட சரி நம்ம அண்ணனுக்கு கம்பேக் கன்ஃபார்ம் டோய் அப்படின்னு எல்லாரும் துள்ளி குதிச்சிட்டு இருந்தா சூர்யா சார் ஃபேன்ஸை மட்டும் அமைதியாக்கிட்டு மத்த எல்லாரோட ஃபேன்ஸையும் துள்ளி குதிக்க வச்சிருச்சு.